புத்ரா ஹைட்ஸில் நடந்த இயற்கை வாயு குழாய் வெடிப்பு காரணமாக வீடு சேதமடைந்ததால் இடம்பெயர்ந்த 42 வயது நூர் சலாவதி சகாரியா என்ற பெண்ணும் அவரது குடும்பமும் இன்னொரு பெரும் சோதனையை சந்தித்துள்ளனர். அவர்கள் புதியதாக வாடகைக்கு எடுத்துள்ள வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இந்த வீட்டில் அவர்கள் இன்னும் முழுமையாக குடியிருப்பதற்கு முன்பே தேவையான சில உடைகள், தினசரி உபயோகப் பொருட்களை கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். நேற்று இரவு 19 வயதுடைய அவரின் மூத்த மகன் அந்த வீட்டில் இருந்தார். குடும்பத்தினர் இன்னும் புத்ரா ஹைட்ஸில் உள்ள தற்காலிக வசிப்பிடத்தில் தங்கி இருந்துள்ளனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணியளவில் தன் மகன் விழித்த போது வீடு முழுவதும் நீர் புகுந்துவிட்டது. அவர் விரைந்து மோட்டார் சைக்கிளையும் சில பொருட்களையும் காப்பாற்றினார் என்று நூர் சலாவதி கூறினார். புதிய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட அனைத்து உடைகளும் பொருட்களும் வெள்ளத்தில் சேதமடைந்துவிட்டன. 16 ஆண்டுகளாக குடியிருந்த வீட்டை கடந்த சம்பவத்தில் இழந்தோம். அதிலிருந்து தழுவ முயற்சிக்கும் போதே இந்த வெள்ளம் நிகழ்ந்துவிட்டது என கூறி துக்கத்துடன் தம் நிலையை பகிர்ந்துள்ளார் இவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.